ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி சனிக்கிழமை ஸ்பெஷல் லஞ்ச் பார்த்துடலாமா? புழுங்கலரிசி சாதம், மெதுவடை, மோர் குழம்பு, பாவக்காய் கிரேவி, அவரைக்காய் பொரியல், ரசம், மெதுவடை, வாழைப்பழம், வாங்க சாப்பிட்லாம். மோர் குழம்பு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், 3 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு நல்லா தாராளமாக ஒரு 25 பல் போட்டுக்கோங்க, 2 தக்காளி. நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிடலாம். இது நல்லா வதங்கணும். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கணும். அப்போ தான் மோர் குழம்பு சூப்பராக இருப்பாங்க. மோர் குழம்பு எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த ரெசிபி தான். சாட்டர்டே ஆனால் எங்கள் வீட்டில் மோர் குழம்பு தான் செமையாக இருக்கும். காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு தூக்கம் வரும் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இப்போ எல்லாமே நம்ம தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. செஞ்சு சாப்பிடுவோம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா மோர் குழம்பு சூப்பராக இருக்கா. யாருங்க சின்ன வெங்காயத்தெல்லாம் உச்சிக்கிட்டு இருக்கிறது? ஏங்க 24 மணி நேரமாக சமைச்சிட்ருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டோமா? அந்த நேரத்தில் உட்காந்து ஊறிங்க. 10 நிமிஷத்தில் இப்படி இருப்பாங்க. 1/4 ஹவர் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு ஃபேன் காற்றுல வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா அரைங்க, இல்லைன்னா மிக்ஸி எகிரிடும். நான் பொறுப்பில்லப்பா. 1 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு ஊற வச்சிடலாம். நல்லா கழுவிட்டு 2 ஹவர் முன்னாடி ஊற வச்சோம் இல்லையா, பச்சரிசி துவரம்பருப்பு, அதை நம்ம போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பும் பச்சரிசியும் தான் நம்ம மோர் குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். பருப்பும் அரிசியும் நல்லா அரைச்சாச்சு. இது கூட நல்லா ஆறின இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், 2 காஞ்ச மிளகா, நம்ம மெயின் இந்த மோர் குழம்புக்கு கட்டி பெருங்காயம் தாங்க. இதை போட்டு பாருங்கள், உங்கள் உடம்புல இருக்க வாழ்வெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுடலாம். ஊற வச்சு அரைச்ச துவரம்பருப்பு, பச்சரிசி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா வதக்கணும் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் அப்படியே போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். பக்கவே செம்மையாக இருக்குல்ல. 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம மிக்சியை கழுவின தண்ணியெல்லாம் இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம். அதாவது நம்ம பேஸ்ட் அரைச்சோல்ல அந்த தண்ணிங்க. நம்ம மோர் குழம்புக்கு இன்னொரு ஹீரோ மஞ்சள் தாங்க. பெருங்காயமும் அந்த மஞ்சள் தூளும் அப்பா பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்கோங்க. ஆரஞ்சு கலர் மாறி எல்லோ கலரில் மாறுவாங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சில பேர் எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி வரல, என் பொண்டாட்டி சமைக்கிற மாதிரி வரல, என் பொண்ணு சமைக்கிற மாதிரி வரல அப்படிலாம் குறை சொல்லுவாங்க. தயவுசெய்து குறை சொல்லாதீங்க. ஒரு சமைக்கிறது ஒரு கலை. அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லேடிஸ் சமைக்கிறான், ஒரு ஜென்ட்ஸ் சமைக்கிறான். சாப்பிட்டீங்கன்னா குறை சொல்லாதீங்க. உங்களால் பாராட்ட முடியலன்னா கூட தயவு செய்து குறை சொல்லாதீங்க. சாப்பிட்டுட்டு கம்முனு இருங்க. குறை சொன்னீங்கன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நம்ம டிங் டிங் தான். நிமிஷம் கொதிச்சிச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அந்த வெங்காயம், தக்காளி, பருப்பு, அரிசியெல்லாம் வேக வச்சோம் இல்லைங்களா, அதில் 1/2 லிட்டர் தயிரை கலந்துடலாம். கலந்துட்டு நல்லா கலக்கிடலாம். தயிர் ஊற்றி நல்லா கலந்தாச்சு. மோர் குழம்புல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறி நல்லா ஸ்பாஞ்சியாக இருப்பாங்க. அவ்வளோதான். வடை போட்டதே தெரியல பார்த்தியா? வடை போட்டதே தெரியல பார்த்தீங்களா? வெறும் மோர் குழம்பு இல்லைங்க, மெதுவடை மோர் குழம்பு. அதனால் 2 மணி நேரம் முன்னாடி நான் ஊற வச்சுறேன். உளுத்தம்பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃபைனாக. வடை செஞ்சு நம்ம மோர் குழம்புல போட போகிறோம். வாய்க்கு ருசியாக சாப்பிடலாமா?
அரைச்ச உளுத்த மாவு கூட 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு அரைக்கும் போதே நான் உப்பு போட்டேன். இன்னொரு வாட்டி போடலாம் அப்படின்னு போயிட்டேன். நல்ல காலம் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு அதிகமாகவே இருந்தது. பார்த்துக்கோங்க உப்பை. வடை தட்டி போட்டாச்சு. நல்லா ஜிகுன்னு கொதிக்கிறாங்க. நல்லா வெந்து வருவாங்க. பார்க்கலாமா? வடை ரெடி ஆகிடுச்சு. வடையை எடுத்துட்டு மோர் குழம்புல போட்டுடலாம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு பொரிய விட்டுடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயம், தட்டின பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அவரைக்காய், ஒரு 1/4 கிலோ அவரைக்காவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பையும் போட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா கலக்கியாச்சு. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு மேலே வேகணும்னு இல்லை. காய் நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் தான் காய் வேக. ஓவராக தண்ணி ஊற்றிடாதீங்க. அப்புறம் தேங்காய் பூவை போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பாவக்காய் தொக்கு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 3 தக்காளியை போட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பு தெரியாது. தக்காளியும் நல்லா தக்காளி தொக்கு மாதிரி நல்லா ஆயிடணும். நல்லா வெந்துடணும், குழையாக வெந்துடணும். தக்காளி வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். தக்காளி நல்லா குழைவாக வெந்த பிறகு பாவக்காவை இவ்வளோ மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது 1/4 கிலோ பாவக்காய் இருக்கும். நல்லா பச்சை பச்சையாக இருக்குது இல்லையா? 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பூச்சி மருந்து சாப்பிட்றத விட வாரத்தில் ஒரு நாள் இந்த பாவக்காய் தொக்கு, பாவக்காய் ஃப்ரை ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்திருக்கோம். அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இயற்கையாக சாப்பிட்டு இயற்கையாக பூச்சியை வெளியேற்றுங்க. மருந்தை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஜாஸ்தியோ போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டுறாதீங்க. இதை நல்லா பரட்டிடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். அந்த எண்ணெய், அந்த தக்காளியோட தண்ணியிலே இது நல்லா வெந்துடும். நல்லா பரட்டிட்டு அப்பப்போ ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. அப்பப்போ திறந்து கிளறி விடுங்க. கலக்கியாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். அப்பப்போ திறந்து கிளறணும். 2வது வாட்டி திறந்துட்டு கிளறி இருக்கேன். 15 நிமிஷம் வேக விடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சிடாதீங்க. பாவக்காய் தீஞ்சு போயிடும். பாவக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 வாட்டி திறந்து மூடுறோம். நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம போட்ட அந்த தக்காளி எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா, அதுலேயே வெந்துடும். காய்கறிக்கு நிறைய தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில காய்கறிக்கு தண்ணியே ஊற்றாமையே கூட நம்ம வேக வைக்கலாம். இந்த பாவக்காய்க்கு நான் தண்ணி ஊற்றலை. அந்த எண்ணெயிலே அந்த தக்காளியிலே அவங்க வெந்துட்டாங்க நல்லா.
மேக்ஸிமம் வந்து ஒரு அரை கிளாஸ், வேறு காய்க்கு சொல்கிறேன், அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்து காயை வேக விடுங்க. அதிலோட சத்தெல்லாம் குறைஞ்சிடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. அவ்வளோதான். மெலிசாக கட் பண்ணிங்கன்னா தண்ணி தேவைப்படாது. இப்போ நான் இந்த ஒரு பாவக்காய் இப்படி நசுக்கி பார்த்தேன்னா அந்த கரண்டி வந்து உள்ளே இறங்கணும். வெந்துருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிட்டு ஹாட் பேக்கை மூடிடலாம். அவ்வளோதான், பாவக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.